ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பொங்கலிட்ட பானையை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், எப்படி நம்ம கை நோகாமல் எந்த அளவுக்கு என்னென்ன பொருளை வச்சு க்ளீன் பண்ணால் இந்த மணிக்கு சூப்பராக நம்ம வந்து கோல்டு மணிக்கு க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த அரிசி களைஞ்ச தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டுன்னு தூர கொட்டுவோங்க. ஆனால் அந்த மாதிரி கீழே கொட்டாமல் நிறையா இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. ஆனால் என்னுடைய மாமியார் அவங்கெல்லாம் பார்த்திங்களாக்கி இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் தாங்க காய்கறி எல்லாமே நறுக்கி போடுவாங்க. இந்த மாதிரி காய்கறியெல்லாம் நறுக்கி போடுறதுனால காய்கறி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த கத்திரிக்காயெல்லாம் நிறம் மாறாமல் அப்படியே நல்லா ஒயிட்டாகவே இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ இதில் நான் முருங்கைக்காய் எல்லாமே நறுக்கி போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு, இன்னும் எல்லா காய்கறியுமே நம்ம தக்காளி தவிர எல்லாமே இதில் நறுக்கி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போடுறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த காய்கறி வந்து பார்த்திங்கனாலே தெரியும். கத்திரிக்காய் வந்து நம்ம நார்மலாக தண்ணி போடுறதுக்கும் இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் போடுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க, நல்லாவே வித்தியாசம் தெரியும். நீங்களும் இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த பாத்திரம் பார்த்திங்களா பொங்கல் விட்ட பாத்திரம் தாங்க. இந்த பொங்கல் விட்ட பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலெல்லாம் சாப்பிட்டு முடித்து ஜாலியாக இருப்போங்க. ஆனால் அந்த பாத்திரம் விளக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதை எப்போடா க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஓரமாகவே வச்சுருவோங்க. எப்போ நமக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்ருவோம் இதை வந்து. ஏன்னா இது தேய்க்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும் அப்படின்ட்டு நம்ம ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்து இதை வந்து தேய்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போங்க. ஆனால் இனி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, ஈஸியாக சூப்பராக இந்த மாதிரி தங்க மாதிரி தகன்னு ஜொலிக்க வச்சிடலாங்க. பார்த்திங்கனாலே தெரியும் என்னுடைய பாத்திரம் எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு தகன்னு மின்னுது அப்படிங்கிறத. அதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்களா நான் இந்த மாதிரி செங்கல் தூள் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். செங்கல் தூளை நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேங்க. பீத்தாம்பரி பவுட்ரு எடுத்துருக்கேன், சபீனா பவுட்ரு, கொஞ்சமாக சால்ட் உப்பு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த செங்கல் தூள் பார்த்திங்களா நல்லா ஜலிச்சு எடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கை வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்காதுங்க தேய்க்கும் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம சிங்கில் வந்து எந்த ஒரு அடைப்புமே வராது. நம்ம சிங்கில் வச்சு ஈஸியாக இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மணிக்கு தேங்காய் நார் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரிக்கு கொஞ்சம் கதி பாத்திரம் அதெல்லாம் தேய்க்கிறதுக்கு தேங்காய் நார் தாங்க ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன், அதில் பாதி எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை தேய்ச்சிக்கலாம். ஏன்னா அந்த கதியெல்லாம் ஃபஸ்ட்டு போகணுன்னா இந்த மாதிரி தேங்காய் நார் தாங்க இதுக்கு வந்து பெஸ்ட்டு. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கிடலாங்க. இந்த செங்கல் தூள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே அந்த கதி பாத்திரமும் போய் அதில் இருக்க கதியெல்லாம் போய் நம்மளுக்கு அந்த பாத்திரமும் நல்லா நிறம் கொடுக்குங்க. அதனால் இந்த செங்கல் தூள் எடுத்துருக்கேங்க. பார்த்திங்களாலே தெரியும். மேலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாங்க. மேலேருந்து தேய்க்கிறதுனால மேலே வந்து ரொம்ப கதி இல்லை, ஆனாலும் கொஞ்சம் நல்லா நிறம் கொடுத்துருக்கு பாருங்கள் எப்படி அப்படிங்கிறத. சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இப்போ கீழே உள்ளதையும் நம்ம அதே மாதிரிக்கு சூப்பராக தகன்னு மின்ன வைக்கலாங்க. இப்போ அதே மாதிரிக்கு பாருங்கள் தேய்ச்சி விட்டு அதுவும் சூப்பராக இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரிக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேங்க. ரொம்பவே நல்லா ரிசல்ட்டு கிடைக்குதுங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு தாங்க செங்கல் தூள் புளி வச்சு தாங்க தேய்ப்பாங்க. பாத்திரம் பார்த்திங்களா பித்தளை பாத்திரம் அந்த அளவுக்கு புதுசு மாதிரிக்கு அப்படி நிறைய பித்தளை பாத்திரமாக வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக மின்னுங்க. வீட்டில் பார்க்கறதுக்கே அப்படி ஒரு அழகாக இருக்குங்க. இந்த செங்கல் தூள் மண் இந்த புளி வச்சு தேய்க்கிறதுனால பார்த்திங்களாக்கி இப்போ எனக்கு கீழ்ப்பாகத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டிய இருந்தது. ஏன்னா அதில் வந்து கதி வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு. அதனால தாங்க அதில் வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் நார்மலாக தேய்ச்சி விட்டாலே நல்லா போயிருக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஓரங்களில் பார்த்திங்களாக்கி அந்த கதி எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது. அதுக்கு நான் புளியும் செங்கல் தூளையும் வச்சு தேய்ச்சேங்க, நல்லாவே போயிடுச்சிங்க. பார்த்திங்களாலே தெரியும் அவ்வளோ அழகாக பாத்திரம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் இந்த பொங்கல் விட்ட பாத்திரங்கள் இருந்துச்சுன்னா எப்படி க்ளீன் பண்ண அப்படின்னு யோசிக்கவே வேண்டாங்க. இந்த மாதிரிக்கு இப்போ நான் சொன்ன ஐடியா படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க.